இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த காலை ஆராதனைக்கு வந்திருக்கிறவங்க எல்லாரையும் இயேசு கிறிஸ்து நாமத்தினால் மிக அன்போடு வரவேற்கிறேன். ஒவ்வொரு மாதமும் ஒரு வாக்குத்தத்த வசனத்தோடு இந்த மாதத்தை ஆரம்பித்தோம். இந்த மாதம் ஒரு வாக்குத்தத்த வசனத்தோடு இந்த மாதத்தை ஆரம்பிக்க ஆசைப்படுறேன். ரொம்ப முக்கியமான நாள். கடந்த 6 மாதத்திலும் கர்த்தர் நமக்கு எந்த குறையும் இல்லாதபடி ஆச்சரியமாக வழி நடத்தினார். அவருக்கு ஸ்தோத்திரம். 7வது மாதம் ஒரு பரிபூர்ணம். 7 பரிபூர்ணத்தை குறிக்கும். அப்போ வருகிற நாட்கள் நமக்கு ஆசீர்வாதமான நாட்களாக இருக்கிறது இருக்கு. இன்றைக்குள்ள வாக்கு தத்தத்தை எல்லாரும் படிச்சுடுறவங்க. நீதிமொழிகளுக்கு எழுதின நிருபம் 23வது அதிகாரம் அதனுடைய 18வது வசனத்துல நிச்சயமாகவே முடிவு உண்டு, நம்பிக்கை வீண் போகாது. இந்த மாத வாக்கு தத்தத்தின் தலைப்பு உங்கள் நம்பிக்கை வீண் போகாது. நம் வாழுகிற உலகத்தில் மனிதன் நம்பிக்கையற்ற பல சூழ்நிலைகளிலே அவன் கடந்து போக வேண்டியவனாக இருக்கிறான். பல இன்னல்கள் வழியாகவும் சில குழப்பத்தின் மத்தியில் தான் மனிதன் கடந்து போகிறான். அப்படிப்பட்ட சூழ்நிலைகள் வரும் பொழுது அநேகர் நம்பிக்கை இழந்து போகிறார்கள். எனக்கு நல்ல சுகம் கிடைக்குமா, சமாதானம் கிடைக்குமா, செழிப்பு கிடைக்குமா, என்னுடைய இன்னல்களிலிருந்து நீங்கிறதுக்கு வழி பிறக்குமா என்றெல்லாம் நினைக்கிறார்கள். அதுக்கு ஒரே வழி, உங்கள் நம்பிக்கை வீண் போகாது. நிச்சயமாகவே கர்த்தர் எல்லாவற்றுக்கும் ஒரு முடிவை உண்டு பண்ணி வைத்திருக்கிறார் என்பதை தேவனுடைய பிள்ளைகளாகிய நாம் அறிய வேண்டும். எனவே இந்த மாதத்தை செய்தியின் தலைப்பு என்னங்க? உங்கள் நம்பிக்கை. எல்லாரும் இதயத்தில் கை வைங்க. நம்பிக்கை வீண் போகாது. என் நம்பிக்கை வீண் போகாது. எல்லாரும் சொல்லுங்க, நம்பிக்கை வீண் போகாது. அதாவது கர்த்தர் ஒரு வாக்குத்தத்த வசனத்தை கொடுக்கும் பொழுது அதை நம்ம உறுதியா பிடிச்சிடணும். 62வது சங்கீதம் அதனுடைய 5வது வசனத்துல தாவீது சொல்லுகிறார், நான் நம்புகிறது என் ஆத்துமாவே தேவனை நோக்கி அமர்ந்தது, நான் நம்புகிறது அவராலே வரும். அப்ப தேவனுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையெல்லாம் நம்பிக்கையில் தான் ஆரம்பித்திருக்கிறது. ரோமர் எழுதின நிருபம் 8வது அதிகாரம் அதனுடைய 24, 25வது வசனத்துல பவுல் சொல்லுகிறார், நம்பிக்கையினாலே நாம் ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம். காணப்படுகிறதை நம்புகிறது நம்பிக்கை அல்ல. ஒருவன் தான் காண்கிறதை நம்ப வேண்டியது என்ன? நாம் காணாததை நம்பினோமாகி அது வருகிறதற்கு பொறுமையோடு காத்திருப்போம். நாம் காணாததை நம்ப வேண்டும் என்றால் நமக்கு என்ன தேவை? பொறுமை தேவை. சில நேரத்தில் நம்ம அவசரப்பட்டுறோம். நம்ம நினைக்கிறதெல்லாம் முடியணும்னு நினைக்கிறோம். ஒரு மனிதன் கர்த்தரை நம்பும் பொழுது அவசரப்பட வேண்டிய தேவையில்லை. பொறுமையோடு காத்திருந்தா போதுங்க. 40வது சங்கீதம் 1வது வசனத்துல இதே தாவீது சொல்கிறார், கர்த்தருக்காக நான் பொறுமையோடு காத்திருந்தேன், அவர் என்னிடமாக சாய்ந்து என் கூப்பிடுதலை கேட்டார். பொறுமை நம்ம தேவ சன்னதியில் இருந்தோம்னு சொன்னா கேட்பார்களே. ஆபிரகாம் பொறுமையோடு காத்திருக்கிறான். ரோமர் எழுதின நிருபம் அதனுடைய 4வது அதிகாரம் 18வது வசனத்துல சொல்லப்பட்டிருக்கிறது, உன் சந்ததி இவ்வளமா இருக்கும் என்று சொல்லப்பட்டபடியே தான் அநேக ஜாதிகளுக்கு தகப்பன் ஆகிறதை நம்புவதற்கு ஏதுமில்லாத இருந்தும் நம்பிக்கையோடு விசுவாசித்தான். எந்த அடிப்படையும் இல்லாத போது கர்த்தருடைய வார்த்தையை நம்பினான். எனவே தேவன் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறது என்ன? கர்த்தருடைய வார்த்தையை நம்ப வேண்டும். உத்தமன், சன்மார்க்கன், தேவனுக்கு பயப்படுகிறவன், சகல பொல்லாப்புக்கு உலகிறவனா யோபை குறித்து வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. அவனுக்கு உலகத்துல பல விதமான நெருக்கங்கள் வந்தது. ஒரே நாள்ல 10 பிள்ளைகள் போனாங்க. சொத்து சுகங்கள் எல்லாம் அவனை விட்டு எடுபட்டு போயிட்டு எல்லாவற்றையும் இழந்தான். பொறுமையோடு இருக்கிறான். யோபின் புஸ்தகம் 13வது அதிகாரம்
அதனுடைய 15வது வசனத்தில் அவன் சொல்லுகிறான், அவர் என்னை கொண்டு போட்டாலும் அவர் மேல் நம்பிக்கையா இருப்பேன், ஆனாலும் என் வழிகளை அவருக்கு முன்பாக ரூபகாரம் பண்ணுவேன். அவன் எப்படி கூற முடிந்தது? உனக்கு நம்பிக்கை இருக்கு. அந்த நம்பிக்கை கர்த்தர் என்னை கைவிட மாட்டான். அதே யோபு சொல்லுகிறார் 19வது அதிகாரம், யோபின் புஸ்தகம் 19வது அதிகாரம் அதனுடைய 25வது வசனத்துல, என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார் என்றும் அவர் கடைசி நாளில் பூமியின் மேல் நிற்பார் என்றும் நான் அறிந்திருக்கிறேன். அந்த நம்பிக்கை பாருங்க. உச்ச நிலைந்து உள்ளங்கால் வரையில் கொடிய பருக்களினால சத்துரு அவனை பாதிக்கிறான், எல்லாம் எடுத்துக்கிட்டான். ஆனா எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்கு, என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார். எல்லாம் இழந்தான், ஆனா ஒரு நம்பிக்கை இருக்கு. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, உங்க நிலைமை என்ன? நீங்க ஏதாவது இழந்திருந்தீங்கன்னா கர்த்தரை நம்புங்க. அவனுடைய வாழ்க்கையில் ரெட்டிப்பான ஆசீர்வாதத்தை கர்த்தர் தந்தார், அதே தருவார். ஏசு இந்த உலகத்தில் இருந்தாருங்க, காண்கிறது நம்பதில்லைங்க, காணாததை நம்பணும். இவங்க எல்லாம் சொல்றாங்க, சிலுவையில பிடிச்சு அடிக்கிறாங்க. லூக்கா சுவிசேஷம் 23வது அதிகாரம், லூக்கா சுவிசேஷம் 23வது அதிகாரம் 25வது வசனத்துல, கொலை பாதகத்து நிமித்தமும் விடுதலையாக்கி இயேசுவையோ ஒப்பு கொடுத்தான். சொல்றாங்க, கிறிஸ்துவானால் சிலிருந்து இறங்கி வரட்டும். தேவன் சொல்ல முடியும், காணாததை நம்புறாரு. அவர் தான் நமக்கு முன்மாதிரி. அவருக்கு தெரியும் கடைசினா அவர் ஒரு நாள் சிலுவையில் அடிக்கப்பட்டு மறித்து உயிரோடு எழும்புவார். இவங்க சொன்ன உடனே அவர் செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. தேவன் நம்ம கூட, நீங்க கூட நம்புங்க. ஒரு காரியத்தின் ஆரம்பத்தை விட முடிவுதான் நல்லது. நம்ம எந்த அளவு கர்த்தரை நம்புறோமோ அந்த அளவுக்கு நம்ம என்ன எதிர்பார்க்கிறோமோ எல்லாம் கர்த்தர் தருவார். பெத்லகேமிலிருந்து மோவாப் தேசத்துக்கு சென்ற நகோமி தன் கணவனையும் தன்னுடைய 2 பிள்ளைகளை இழந்து போனாள். நம்பிக்கை இல்லாத சூழ்நிலை தாங்க. மறுபடியும் ஊருக்கு வர மருமக்களை கூப்பிட்டு நீங்க போங்கன்னு சொல்ற. ரூத்து மாத்திரம்தான் அவளோடு திரும்பி வரா. ரூத்து நகோமியை பற்றி கொண்டு இஸ்ரவேலின் செட்டையில் வந்தபடியால் அந்த சந்தத்தில் தான் இயேசு வர்றாரு. அவள் நம்பிக்கை. மாமியாருக்கு நல்ல குணங்கள் எல்லாம் பார்க்கிறான். நம்ம வாழ்கிற உலகத்துல நம்ம ஆண்டவர் நம்பணும். ஏதுவில்லாத நிலைமையில ரூத்து நம்புறான். ஏதும் இல்லை, எல்லாம் பொய்யாச்சு. ஆனா கர்த்தர் என்ன நடத்துவா. நான் சொந்த தேசத்துக்கு போவேன். நீங்களும் நான் இந்த காலை நேரத்தில் தேவ சபத்தில் வந்திருக்கிறோம். கர்த்தரை மாத்திரம் நம்புவோம். கர்த்தரை மாத்திரம் நம்புனா கர்த்தர் ஒரு நாளும் கைவிட மாட்டார். ஆபிரகாமுக்கு குழந்தை இல்லை, வானத்து நட்சத்திரங்களை பார்க்க சொன்னார், கடற்கரை மணலை பார்க்க சொன்னார், என்னன்னு சொன்னார். அவனால முடியாது. அவனுக்கு வயசாயிட்டு 75 வயதுல அவனுக்கு ஒரு வாக்கு தத்தத்தை கொடுக்கிறார். 86 வயசாயிடுச்சு. அவனுக்கு சாராளின் கர்ப்பமும் முடிஞ்சு போச்சு, செத்து போச்சாங்க. அதில் நம்பிக்கை இல்லைதான். அதனால இவன் நினைக்கிறா, சாராள் நினைக்கிறா, நமக்கு எல்லாம் முடிஞ்சு போச்சு, எல்லாம் போச்சு. அதனால என் வேலைக்காரின் மூலமாக கர்த்தர் எனக்கு ஒரு சந்தத்தை வேணும். அவசரப்பட்டு ஒரு விதத்தில் ஆண்டோர் நம்பாம தான் அது ஒரு பிரச்சனை வந்து 86வது வயதுல அவன் பிறக்கிறான். அவன் பிறந்தா அதுக்கு பிறகுதான் அந்த பிரச்சனையை அவன் கர்த்தர் எல்லாம் பார்த்துட்டு இருக்கிறார், பொறுமையா பார்த்துட்டு இருக்கிறார். அதான் ரோமர்ல பவுல் சொல்றார். ரோமருக்கு எழுதியிருப்பான் 4வது அதிகாரம் அதனுடைய 18வது வசனத்துல, உன் சந்ததி இவ்வளவா இருக்கும் என்று சொல்லப்பட்டபடியே என்னமா தான் அநேக ஜனங்களுக்கு தகப்பனாவதை நம்புவதற்கு ஏதுமில்லாதிருந்தும் நம்பிக்கையோடு விசுவாசித்தான். விசுவாசம் என்றால் என்ன? நம்புகிறது. கர்த்தர் செய்வார், கண்டிப்பா செய்வார், என்ன நடத்துவார், எனக்கு தருவார். நீங்க அமைதலா இந்த வார்த்தை வைத்து ஜோம் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா கண்டிப்பா செய்வார். இந்த மாத வாக்குத்தத்தத்தை பிடிச்சுக்கோங்க. நம்பிக்கை
வீண் போகாது. உங்கள் நம்பிக்கை ஒரு நாள் வீண் போகவே செய்யாது. நீங்க தான் நம்பணும். எவ்வளவுக்கு அதிகமாக ஆண்டவர் நம்புறீங்களோ அதுக்கேற்ற ஆசீர்வாதத்தை தேர்வார். நம்பிக்கையில இந்த விசுவாசம் அந்த ரொம்ப முக்கியம். எபிரேயர்கள் நிருபம் 1ஆம் அதிகாரம் 11ஆம் அதிகாரம் அதனுடைய 1ஆவது வசனத்துல விசுவாசமானது நம்பப்படுகிற உறுதியும் காணப்படாதவர்கள் நிச்சயமா இருக்கிறது. அதாவது விசுவாசம் வரும் பொழுது ஒரு அசைவில்லாத ஒரு தன்மை வரும், உள்ளத்துல ஒரு சந்தோஷம் இருக்கும். அது இருக்கா நீங்க பார்த்துக்கணும். இவங்க எல்லாம் தேவ சன்னதில் அந்த ஆசீர்வாதத்தை பெற்றாங்க. எந்த புயல் வரட்டு, எந்த காற்று வரட்டு, எந்த மழை வரட்டு, கர்த்தரை நம்புகிறவன கர்த்தரை நம்புற குடும்பத்தை ஒன்றும் அசைக்கிறதுங்க. 125ஆம் சங்கீதம் அதனுடைய 1ஆவது வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, கர்த்தரை நம்புகிறவர்கள் என்றென்றைக்கும் அசையாமல் நிலைத்திருப்பார்கள். சீயோன் பர்வதத்தை போல் இருப்பார்கள். மலையை ஏதாவது அசைக்க முடியுமாங்க? யாரும் என்ன சொல்லட்டும், எவ்வளவு சூழ்நிலை தலைகளை நடக்கட்டும், எந்த எதிர்மறையான காரியங்கள் இருந்தாலும் கர்த்தருடைய வார்த்தை ஒரு மனுஷன் நம்பி அதுல அசையாமல் இருந்தார் என்றால் சீயோன் பர்வதத்தை போல் இருப்பான். புயல் வருது, காற்று வருது, மழை வருது, அவிசுவாசம் வருது, எல்லாத்தையும் ஒதுக்கி கீழே வச்சிடணும். வச்சுக்கிட்டு அவருடைய வார்த்தை மாதிரி பிடிச்சிருங்க. அதுக்குதான் அந்த வார்த்தை. இந்த 7வது மாதம் 1ஆம் தேதி கர்த்தர் உங்களிடத்தில் சொல்கிற ஒரு நம்பிக்கை வீண் போக நம்புங்க. இயேசு மாத்திரம் ஒருத்தன் நம்பிட்டான்னு சொன்னா வாழ்க்கையில எந்த குறையும் வராதுங்க. இஸ்ரவேல்ல ஒரு ராஜா இருந்தா, ஆகா பயங்கரமான பஞ்சம், 3 வருஷம் மழையே இல்லை, கொடிய பஞ்சம், பகல பின்பற்றான், அல்ல என்னென்னமோ படி பார்க்க ஒன்றும் வரல. எலியான்னு ஒரு மனுஷன் இருந்தார். அந்த சமாரியாவில் கொடிய பஞ்சம் வந்த உடனே அவருக்கு ஒரு வேலைக்காரன் அவன் சொன்னார், நீ போய் பாரு மழை இல்லை, ஒரு செடி போடணும். கர்த்தர் சொல்றாரு மழையை தரேன், இறைச்சல கேட்கிறேன்னு சொல்றாரு, மழையின் இறைச்சல கேட்கிறேன். அதனால அவன் போய் பார்க்கறான், மலையில ஏதாவது மேகம் வந்தான். முதல் போய் பார்க்கறான், இல்லை இல்லை ஐயா ஒன்றும் காணல. 2வது போய் சொல்றாரு, போய் பாரு, இல்லை. 3வது போய் சொல்றாரு, வந்து பார்த்துட்டு வந்து சொல்றான், இல்லை. 4வது போய் பார்க்க சொல்றாரு, இல்லை. 5வது பார்க்க சொல்றாரு, இல்லை. 6வது போய் விடல. நீங்க தேவனுடைய பிள்ளைகள் ஒரு கர்த்தரை நம்பும் பொழுது ஒரு காரியம் உங்களுக்கு தேவையான வரது வரையும் விடக்கூடாதுங்க. இவர் சொல்றாரு மழை நினைச்சல நான் கேட்கிறேன், கர்த்தரை விட சொல்லியாச்சு மழை வரணும். 7வது வந்து சொல்றான், ஒரு உள்ளங்கை அளவு மேகம் எழும்பி வந்ததை பார்க்கிறேன். அதுதான் அடையாளம். ஒரு இமை பொழுதுல என்ன கேட்டாலும் அதன்படியே கர்த்தர் செய்தார். உள்ளங்கை மேகம் இருப்பதை பார்த்தா அறிந்தான், பெரும் மழை கொட்டிட்டு பஞ்சம் நீங்கிட்டு. தேவ சமூகத்தில் வந்திருக்கிறீங்க, பஞ்சத்தில் இருக்கிறீங்களா? செழிப்பு இல்லையா? பயம் இருக்கா? நடக்குமோ நடக்காதோ, மாட்டிக்கிட்டோமோ, உங்களுக்கு ஒரு அசைக்க முடியாத ஒரு கவலை இருக்கிறது எல்லாம் இன்னைக்கு ஆண்டவர் மேல வைங்க. வச்சுட்டு சத்தத்தை கேளுங்க. சத்தம் என்ன? உன் நம்பிக்கை வீண் போகாதுதான் உள்ளங்கைளவு மேகம். ரோமர்கள் நிருபம் 12ஆவது அதிகாரம் 12வது வசனத்துல நம்பிக்கையில சந்தோஷமாக இருக்கிறது சொல்றாரு. என்ன சொல்றாரு? நம்பிக்கையிலே சந்தோஷமாயிருங்கள், உபத்திரவத்திலே பொறுமையாயிருங்கள், ஜெபத்திலே உறுதியாய் தரித்திருங்கள். இந்த 3 தேவை. ஒரு மனுஷனுக்கு நம்பிக்கை ரொம்ப முக்கியம். இயேசுவின் மேல ஒருத்தர் நம்பிக்கை வைத்தான்னு சொன்னா பயப்படவே மாட்டான். உபத்திரவம் வரட்டு, புயல் வரட்டு, பர்வதத்தை ஒண்ணு நீ அப்படி இருக்கணுங்க. இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்துல 430 வருஷம் அடிமையிலா இருந்தாங்க. யாத்திராமத்தின் புத்தகம் 3ஆவது அதிகாரம் அதனுடைய 8வது வசனத்தையும் 17வது வசனத்தையும் நீங்க படிச்சு பார்த்தீங்கன்னா, அப்போ இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஒரு பெரிய நெருக்கம் வந்து அதனுடைய 8வது வசனம் படிமா, அவர்கள் எகிப்தியரின் கைக்கு விடுதலையாக்கவும் அவர்கள் தேசத்திலிருந்து நீக்கி கானானியரும் ஏத்தியரும் எமோரியரும் ஏத்தியரும் எபூசியரும் இருக்கிற இடமாகிய கவனிங்க, பாலும் தேனும்
ஓடுகிற நலமும் விசாலமான தேசத்தில் கொண்டு போய் சேர்க்கும் இறங்கினேன். கர்த்தர் நம்மளை ஆசீர்வதிக்க திட்டம் போட்டாச்சு. நமக்கு எப்போ அவிசுவாசம் வருகிறதோ சந்தேகம் இழந்துருவோம். 17வது வசனத்துல சொல்றாரு, நான் உங்களை சிறுமையிலிருந்து நீக்கி எகிப்தின் சிறுமையில் நீக்கி பாலும் தேனும் ஓடுகிற தேசமாகிய கானானியர், எத்தியர், எபூசியர், பெர்சியர், ஏவியர், எபூசியருடைய தேசத்துக்கு கொண்டு போவேன்னு சொல்றாரு. இந்த தேசங்கள் எல்லாம் நமக்கு வரக்கூடிய போராட்டத்தை, பயத்தை, தீயில, வறுமையை என்ன செய்வேன் தத்தளிப்பு எல்லாம் குறிங்க. இன்னும் ஒரு தேசத்துக்கு ஒரு பேர் வைத்து இருக்குது. ஆனா பாருங்க, நம்ம மாத்திரம் ஆசீர்வதிக்கப்பட்டாங்க. இந்த வார்த்தையை மோசை கேட்டுக்கிட்டு ஒவ்வொரு 12 கோத்திரம், 12 கோத்திரத்துல 12 பேர் எடுக்கிறாரு. நீங்க போங்க, கட்டளை சொல்லி இருக்கிறாரு. அங்க நம்மளை கொண்டு போறதுக்கு அவர் இறங்கியாச்சு. அந்த வார்த்தை நீங்க கேட்குறீங்க, நீங்க அதை எடுத்துட்டு போனாதான் அந்த வார்த்தை உங்களுக்கு பிரயோஜனமா இருக்கும். அவர் சொல்றாரு, பாவம் தேனும் ஓடுற தேசத்துக்கு கொண்டு போறதுக்கு கர்த்தர் இறங்கியாச்சு, நீங்க பயப்பட வேண்டாம். 12 பேரை எடுத்து நீங்க வேவு பார்த்துட்டு வாங்கன்னு அனுப்புறாரு. இவங்கெல்லாம் வேவு பார்க்க போறாங்க. போயிட்டு வந்தா துச்செய்தியை பரப்புறாங்க. அங்க 2 பேர் இருக்கிறாங்க, காலேப் யோசுவா. அவங்க சொல்றாங்க, நம்ம நம்புவோம், கர்த்தர் சொன்ன எளிதா போய் சுதந்திரிக்கலாம். என்னாகமத்தின் புத்தகம் 13வது அதிகாரம் அதனுடைய 30வது வசனத்திலிருந்து நம்ம படிச்சு பார்த்தோம்னு சொன்னா, அவனோடு கூட போய் வந்த மனிதரோ நாம் போய் அந்த ஜனங்களோடு எதிர்க்க நம்மால் முடியாது. அவர்கள் நம்மை பார்க்கலும் பலவான்கள் என்றார்கள். நாங்கள் சுற்றி பார்த்து வந்த தேசம், அந்த குடிகளை பட்சிக்கிற தேசம், ஜனங்கள் எல்லாரும் மிகவும் பெரிய ஆட்கள், ராட்சத பிறவியான ஏனாக்கின் குமாரனாக இருக்கிறாங்க. 33வது வசனம், நாங்கள் எங்கள் பார்வைக்கு வெட்டுக்கிளிகளை போல இருந்தோம், அவர்கள் பார்வைக்கும் அப்படியே இருந்தோம் என்று சொல்லி இஸ்ரவேல் புத்திரருக்குள்ளே தாங்கள் சுற்றி பார்த்து வந்த தேசத்தை குறித்து செய்தியை பரப்பினாங்க. ஜனங்கள் எல்லாம் ஆள ஆரம்பிச்சுட்டாங்க. இதுவரை இந்த நம்பிக்கை எல்லாம் போச்சு. அங்க 2 பேர் இருக்கிறான், காலேப் யோசுவா. போவோம், நம்ம எளிதா போய் அதை சுதந்திரிக்கலாம். நிச்சயமாக நம்முடைய அவருடைய வார்த்தை ஒரு நாள் போய் சொல்லாதுங்க. முடிவு உண்டு, நிச்சயமாக முடிவு உண்டு, நம்பிக்கை. இவங்க 2 பேரும் நம்பினாங்க. நம்ம கொஞ்சம் பேர் வந்திருக்கிறோம், அவரை நம்புவோம். நம்ம வாழ்கிற உலகத்தில் பல விதமான காரியங்கள் எல்லாம் வருது. பல வித காரியங்களை பார்க்கிறோம், கேட்கிறோம். அதில் நம்ம விழுந்து போகவே கூடாது. நீங்கள் எல்லாம் தேவனுடைய பிள்ளைகள். எதிர்மறையான சூழ்நிலை நீங்கள் காணும் பொழுது நம்பிக்கையில சந்தோஷமா இருங்க. அதை நீங்க உங்க நம்பிக்கையில சந்தோஷமாக இருந்தீங்கன்னு சொன்னா அந்த நம்பிக்கை ஒரு நாள் வீண் போகவே செய்யாதுங்க. ஆபிரகாம் தன் குமாரனாகிய ஈசாக்கை பலி செலுத்த மோரியா மலைக்கு கூட்டிட்டு போறான். பலி செலுத்த போகும் பொழுது நம்பிக்கையை பாருங்க. நாங்க பலி செலுத்திட்டு திரும்பி வரணும்னு சொல்லிட்டு போறான். கத்தியை ஓங்கும் பொழுது கத்தர் தடுத்தார். பிள்ளையாண்டானுமே கை போடாதே, அவனுக்கு ஒன்றுமே செய்யாதே, சந்தோஷத்தோடு 2 பேரும் வராங்க. இதுதாங்க விசுவாசம். இன்றைக்கு இந்த காலை நேரத்தில் அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தர் உங்களோடு பேசிக் கொண்டிருக்கிறார். கர்த்தரை நம்புங்கள், நம்பிக்கையில சந்தோஷமாயிருங்கள், நம்பிக்கை வீண் போகவே செய்யும். 2வது, மிகுந்த ஐயத்துடனும் அரைக்குறலும் சந்திக்கும் போது கர்த்தரை நம்பணும். நமக்கு ஒரு எதிர்மறையான காரியங்கள் வருது, என்ன செய்வோம்? அரைக்குறல் வருது. நான் இப்படி இருக்கிறேன், எனக்கு கொஞ்சம் பணம் தேவை இருக்கு, ஒரு கொஞ்சம் சுகம் தேவை இருக்கு, சமாதானம் தேவை இருக்குது, ஒரு அரைக்குறல். ஆனா பார்க்கறதுக்கு ஒன்றும் நடக்காதது போல இருக்கு. ஒரு மனுஷன் ஐயப்படும் பொழுது அவன் கர்த்தரை மாத்திரம் நம்பினான்னா, பயப்படும் பொழுது கர்த்தரை மாத்திரம் நம்பினான், அவன் ஆண்டவர் கைவிடவே மாட்டான்.
எசேக்கியான்னு ஒரு ராஜா இருந்தார். ரொம்ப அற்புதமான ஒரு சம்பவம் உண்டு. அங்க அந்த ராஜா கர்த்தருக்கு ரொம்ப பயந்தவன். அவனுக்கு முன்னால பின்னால் அவனை போல இருந்ததே கிடையாது. அவ்வளவு கர்த்தரை நம்புற ஒரு ராஜா தான் எசேக்கியா. 2 ராஜாக்களுக்கு எழுதின நிருபம் 18வது அதிகாரம் அதனுடைய 5வது வசனத்துல இவனை குறித்த ஒரு நல்ல சாட்சி என்று சொல்லப்பட்டிருக்கிறது. என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? அவன் இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தரின் மேல் வைத்த நம்பிக்கையிலே அவனுக்கு முன்னும் பின்னும் இருந்த யூதாவின் ராஜாக்கள் எல்லாம் அவனை போல கர்த்தரை நம்பக்கூடியவன் ஒருத்தனும் இருந்ததில்லை. நம்ம அப்படிதான் அந்த எசேக்கியாவை போல இருக்கணும். அப்ப ஐயப்படும் பொழுது, பயம் வரும் பொழுது கர்த்தர் நமக்கு உதவி செய்வார். சனகரிப்புன்னு ஒரு ராஜா இருந்தான். இந்த கதையை நான் சுருக்கமாக சொல்லியிருக்கேன். அவனுக்கு ரப்சாக்கேன்னு சொல்லக்கூடிய ஒரு மந்திரி இருந்தான். ஒரு அவன் தான் பெரிய ஆளு. இவங்க 2 பேரும் ஆண்டவர் நம்ப மாட்டாங்க. பக்கத்து நாட்டில் எல்லாம் அடிச்சு பிடிச்சி பிடிங்கிட்டே இருந்தாங்க. அவனுக்கு அப்பம் கொடுக்கணும். ஆனால் ரப்சாக்கையே இந்த எசேக்கியா ராஜாட்ட சனகரிப்பு அனுப்புறான். அந்த காலத்துல சமாரியா ஒரு பெரிய நாடா இருந்து பக்கத்து நாட்களோட எல்லாம் அடிச்சு பிடிங்கிட்டு வந்துடுவோம். இவன்கிட்ட கேட்டு அவங்கள தங்கம் வேணும், இவ்வளவு வெள்ளி வேணும், எல்லாம் கொடுத்துட்டு தான் இருந்தான். எஸ்ரேல் தேவாலயத்தில் உள்ள கதவுல உள்ள தங்கத்தை கூட பிடிங்கி கொடுத்துருக்கான். ஆனா அவன் விடுறது போல இல்லை. நீ அங்க ஒண்ணு கூட அங்க செழிப்பா இருக்கு. ஏன்னா எசேக்கியா ஒரு கர்த்தருக்கு பயந்தவன். இவனுக்கு நாடு சமாதானம் இருக்கு, ஆசீர்வாதம் இருக்கு, எல்லாம் எனக்கு வேணும்னு கேட்டான். இல்லை கொடுத்துட்டே இருந்தான். அப்புறம் கொடுக்கறதுக்கு ஒண்ணும் இல்லை. இந்த ரப்சாக்கு நேரம் வந்தான். ஜனங்களுக்கு முன்னால பேசுறான். தேவையில்லாத காரியத்தெல்லாம் பேசுறான். ஜனங்களுக்கு பயமான காரியத்தை சொல்றான். எசேக்கியா கர்த்தர் உங்களை விடுவிப்பார் சொல்ல காரியத்தை நம்பாதுங்க, நீங்க சனகரிப்பை நம்புங்க. இந்த ராஜாவுக்கு ஏவுதெல்லாம் பேசுறான், பயங்கரமான வார்த்தைகள் எல்லாம் பேசுறான். நீங்க வீட்டுல போய் ஏசாயா 36வது அதிகாரம் 37வது அதிகாரத்துல இவனுக்கு கதையெல்லாம் படிச்சீங்கன்னா ரொம்ப கவலையா இருக்குங்க. ஆனா இவன் எசேக்கியா விடவே இல்லை. ஒரு வசனம் படிங்க. ஏசாயா தீர்க்கதரிசியின் புத்தகம் 36வது அதிகாரம் அதனுடைய 15வது வசனத்தை படியுமா? ஏசாயா 36வது அதிகாரம் 15வது வசனம். கர்த்தர் நம்மை நிச்சயமாய் தப்புவிப்பார். இந்த நகரம் அசீரிய ராஜாவின் கையில் ஒப்பு கொடுக்கப்படுவதில்லை என்று சொல்லி கர்த்தரை நம்ப பண்ணுவான். அதற்கு இடம் கொடாதவர்கள் என்று அசீரிய ராஜாவாகி சனகரி சொல்லுகிறான். இப்படி இது ஒரு பெரிய சரித்திரம். ஆனா ஜனங்கள் ஒண்ணுமே சொல்லல. இதை கேட்டுட்டு எசேக்கியா ராஜாவின் கணக்கன் அந்த தீர்க்கதரிசியாகிய ஏசாட்ட ஒரு 3 பேர் வராங்க. அந்த மீகாப்பலான எல்லாரும் வந்து இப்படி வந்து சனகரி பயப்படுத்துறான்னு அழுகிறாங்க. இப்ப ஏசாயா ஆண்டவர் சன்னதியில் போறாரு. கர்த்தர் சொன்னார், ஒன்றும் செய்ய முடியாது, நான் கூட இருப்பேன்னு சொன்னார். அவன் படைக்கு ஆயுதப்படுத்திட்டான். முதல்ல சொன்னால இதெல்லாம் எனக்கு செய்ய முடியாது. இவன் நேர எசேக்கியா ராஜா தேவ சன்னதியில் வராங்க. நீங்கள் நான் இன்றைக்கு ஆண்டு சன்னதில் வந்திருக்கிறோம். கர்த்தருடைய புஸ்தகத்தை எடுத்து வச்சு ஜெபம் பண்றான். ஆண்டவரே, பலன் உள்ளவனுக்கும் பலனற்றவனுக்கும் உதவி செய்யறது உமக்கு லேசான காரியம், எல்லாம் நல்ல நல்ல வார்த்தைகள் சொல்லி ஜெபம் பண்றான். கர்த்தருடைய ஜெபத்தை கேட்டார். ஏசாயா இந்த எசேக்கியா ராஜாவுக்கு பிரியமானவங்கள்ட்ட சொல்றான், நீங்க ஒன்றும் பயப்படாதுங்க, செத்தமாக அவன் போவான், கர்த்தர் அவனுடைய கையில உங்களை ஒப்பு கொடுக்க மாட்டான்னு ஒரு திடமான வார்த்தையை சொல்றான். என்ன நடந்து தெரியுமா? பெரிய ஒரு படையை சேர்த்துட்டு வந்துட்டான். இவனுக்கு ஒரு மனைவிக்கு 2 பிள்ளைகள் இருந்தாங்க. இன்னொரு மனைவி இன்னொரு பையன் இருந்தான். ஒவ்வொருத்தருக்கும் படை தளபதிகள் எல்லாம் கூட்டிட்டு வந்தாச்சு. எசேக்கியா ராஜாவுக்கு விரோதமா வந்து நிற்கிறாங்க. கவனிங்க, எல்லாரும் காரணம் பயன்படுத்துங்க. எல்லாம் வந்து நிற்கிறாங்க. நின்னா ஒரே ராத்திரி கர்த்தர் ஒரு தூதனை அனுப்புறானுங்க. 2 ராஜாக்களுக்கு எழுதின நிருபம் 19வது அதிகாரம் அப்படி 35வது வசனத்தை படிச்சு பாருங்க. 2 ராஜாக்கள் 19வது அதிகாரம் 35வது வசனம். அன்று ராத்திரியிலே சம்பவித்தது என்னவென்றால்
கர்த்தருடைய தூதன் புறப்பட்டு 1,85,000 பேரை சங்கரித்தான். ஒரே ஒரு தூதன். நல்ல கவனிச்சுக்கோங்க. கர்த்தரை மாத்திரம் நீங்க நம்புனீங்கன்னா உனக்கு விரோதமா எழும்புற ஆயுதம் வாய்க்காது. வியாதி வரலாம், பலகீனம் வரலாம், நஷ்டம் வரலாம், மனுஷன் உங்களை பயங்காட்டலாம். உன்னை நான் தூக்கி போட்டுற வேண்டாம், உன்னை பார் விடுவனா சொல்லலாம். கர்த்தர் அனுமதிக்க மாட்டாருங்க. கர்த்தர் உங்க கூட இருப்பாருங்க. அவர் தேவன். அவர் நம்ம செய்ய வேண்டியது அவர் நம்பினா போதும். எசேக்கியா கர்த்தரை உறுதியா நம்பணும். ஒரே ராத்திரி ஒரு தூதனை கர்த்தர் அனுப்பினாரு. 1,85,000 பேர் அவங்களே ஒருத்தருக்கு அடிச்சுட்டு சேர்த்தே போனான். இந்த சனகரி பார்க்கறான், ரப்சாகை பார்க்கறான். செத்த மாமா நீங்களே படுறதுல இவனுக்கு ஒரு கோயில் இருந்து நிஸ்ரோகின்னு சொல்லக்கூடிய ஒரு தெய்வத்தை வணங்கிட்டு இருந்தான். அதுக்கு போய் பணிக்கிறான். நான் தெரியாம அப்படிலாம் வந்துட்டேன், நாங்க சம்பவிக்கிறதெல்லாம் வித்தியாசமா இருக்கு, எனக்கு பயமா இருக்குன்னு அவன் தொழுது இள சமயத்துல அவனுக்கு 2 பிள்ளைகள் அத்ரமோன் சரையத்துன்னு சொல்லக்கூடிய 2 பிள்ளைகள் அங்கே வெட்டி கொள்றாங்க. கவனிங்க, நல்ல கவனிங்க. கர்த்தரை மாத்திரம் ஒரு மனிதன் நம்பினான்னு சொன்னா அவன் ஆண்டவர் கைவிடவே மாட்டார். எசேக்கியாவை ஆண்டவர் கைவிடல, இஸ்ரவேல் ஜனங்களை கைவிடல. இன்னொரு மனைவிய மகன் அவனுக்கு ராஜ்ய பாரத்தை எடுத்தான். பிறகு எசேக்கியா ராஜாவின் வாழ்க்கையில ஒரு கஷ்டமும் வரவே இல்லை. காரணம் அவன் கர்த்தரை மாத்திரம் நம்பி. இந்த காலை நேரத்தில் அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, யோபை போல கர்த்தர் நம்புங்க, ஆபிரகாமை போல கர்த்தர் நம்புங்க, தாவீதை போல கர்த்தர் நம்புங்க, எசேக்கியா ராஜாவை போல கர்த்தரை நம்புங்க. நம்புனீங்கன்னா அவங்களுக்கு எல்லாம் விடுதலை கொடுத்த தேவன் உங்களுக்கும் நமக்கு எனக்கும் கண்டிப்பா விடுதலை தேவன். கடைசியா ஒரே ஒரு வார்த்தையை சொல்லி நான் என் வார்த்தையை முடிக்க ஆசைப்படுறேன். எளிதாக கற்றுக்கொள்ள முடியாத சூழ்நிலை கர்த்தர் நம்பணும். அப்போஸ்தலனாகிய பவுல் ஒரு நல்ல எடுத்துக்காட்டு. அப்போஸ்தலர்களின் புத்தகம் 27வது அதிகாரம் அதுல 20வது வசனத்துல இவங்க ஒரு கப்பல்ல டிராவல் பண்ணிட்டு வராங்க. அநேக நாளாக சூரியனாவது சந்திரனாவது காணப்படாமல் பெரும் காற்று மழையும் அடித்துக் கொண்டிருந்தபடியினால் தப்பி பிழைப்போம் என்கிற நம்பிக்கை எல்லாம் போச்சு. இங்க ஒரு தேவ மனுஷன் இருக்கிறான். நீங்க மாத்திரம் ஒரு தேவ மனுஷனாக இருந்தால் உங்களுக்காக கர்த்தர் காரியத்தை மாற்றுவார். எனவே சொல்றேன், பயப்படாதீங்க. கர்த்தர் ஏன் இப்படி சொல்லி இருக்கிறாரு? இவன் தான் இவங்களுக்கு இவனை சிறையே இவனை பிடிச்சிட்டு போறாங்க, இன்னொரு இடத்துக்கு கொண்டு போறாங்க. ஆனா கர்த்தர் இவனுக்கு கூட இருக்கிறாருன்னு பைபிள் சொல்லி. கர்த்தர் யோசிப்போடு இருந்தா அவன் காரி சித்தவனா காணப்பட்டான். அதான் அப்போஸ்தலனாகிய பவுலோடு கூட ஆண்டவர் இருந்தார். அதனால சொல்றான், மனுஷரே திறன் கொள்ளுங்கள். 27வது அதிகாரம் அந்த 25வது வசனத்தை படியுங்க. ஆனபடியா மனுஷரே திடமாயிருங்கள், எனக்கு சொல்லப்பட்ட பிரகாரம் நடக்கும். உங்கள்ட்ட ஆண்டு சொல்லி இருக்கிறாரா? என்ன சொல்லி இருக்கிறார்? நம்பிக்கை வீண் போகுது. ஏன்னா நீங்க நம்பணும்னா இவ்வளவு தேவனுடைய பிள்ளைகளை உங்களுக்கு திருஷ்டாந்தப்படுத்தி இருக்கிறேன். கர்த்தர் மாத்திரம் நம்புங்க. நீங்க நம்புனீங்கன்னு சொன்னா அப்போஸ்தலனாகிய பவுலுக்கு பல விதமான நெருக்கங்கள் வந்தது, உபத்திரவங்கள் வந்தது, போராட்டங்கள் வந்தது. அவங்க கூட நிறைய பேர் இருக்கிறாங்க. எனக்கு சொல்றத நான் சொல்றேன், பயப்படாதுங்க, உங்களுக்கு ஒன்றும் வராது, சாப்பிடுங்க, சந்தோஷமா இருக்கு. அவன் கர்த்தரை நம்புறான். வாழ்க்கையில கர்த்தர் கூட இருந்தார். இன்றைக்கு சில பெற்ற பிள்ளைகளை பார்த்து சொல்றாங்க, நல்ல விசுவாச பிள்ளைகள்லாம் இருக்கிறாங்க, இன்னும் நீங்க கர்த்தரை நம்புறீங்க. பிள்ளைகள் பெற்றாரை பார்த்து சொல்றாங்க, இன்னும் நீங்க கடவுளை நம்புறீங்களா? நான் சொல்றேன், இப்படிப்பட்ட சூழல் வளரும்போது நீங்க உங்க நம்பிக்கையில் உறுதியா இருக்கணும். கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார். நிச்சயமாகவே பிரியமான தேவனுடைய கர்த்தர் நம்புங்க, முடிவு உண்டு. நம்பிக்கை வீண் போறாது. எளிதா நம்ம ஆண்டவர் நம்பிட்டோம்னா, முடியாத காரியத்தில் கர்த்தர் நம்பணும்னா, அதாவது எனக்கு ஒன்றும் நடக்காதுன்னு சொல்லக்கூடிய சூழ்நிலை மேல கர்த்தர் நம்பணும்னா, கர்த்தர் என்ன செய்வார்னா நம்முடைய விருப்பத்தையும் வாஞ்சியும் நிறைவேற்றுவார். இந்த மாதம் முழுதும் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. அவரை மாத்திரம் நம்புங்க, பிரியமான காரியங்களை செய்யுங்க. நிறைய வசனத்தையும் தேவனுடைய பிள்ளைகளை நான் உங்களுக்கு திருஷ்டாந்த படித்து இருக்கிறேன். எசேக்கியா கர்த்தரை மாத்திரம் நம்பினான், கர்த்தர் உனக்கு உதவி செய்தார்.
அப்போஸ்தலனாகிய பவுல் கர்த்தரை நம்பினான். பயங்கரமான புயல் காற்றெல்லாம் வந்தது. கர்த்தர் அவனுக்கு ஒரு விடுதலை கொடுத்தார். ஆபிரகாம் கர்த்தரை நம்பினான். அவன் கேட்ட எல்லா காரியத்துக்கும் கர்த்தர் பதில் கொடுத்தார். யோபு எல்லாவற்றையும் இழந்தான். கர்த்தர் நம்பினான். அவனுடைய வாழ்க்கையை ரெட்டிப்பாக ஆசீர்வதித்தார். உங்களுடைய வாழ்க்கையும் கர்த்தர் ரெட்டிப்பாக ஆசீர்வதிக்க தீர்மானம் பண்ணுங்க. நான் இந்த மாதிரி கர்த்தர் நம்புறேன். கர்த்தர் கண்டிப்பா என்னுடைய காரியங்களுக்கெல்லாம் பதில் தருவார், என்னை ஆசீர்வதிப்பார். நம்பிக்கையோடு கடந்து போனீங்கன்னா இந்த மாதம் உங்களுக்கு ஆசீர்வாதமான மாதமாக இருக்கும் என்று சொல்லி நான் என் வார்த்தை முடிக்கிறேன். கர்த்தர் வார்த்தையை ஆசீர்வதிப்பாராக. அவங்க எல்லாரும்